மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4/4/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லைக் பண்ணாங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, மூணாவதுக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 805. ஓகேவா, 805க்கு நம்ம என்ன வினிங் கொடுத்தோன்னு பார்த்துட்டு நம்ம 4ஆம் ஒரு கணிப்பை பார்த்துருவோம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டு சி போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 6 அப்படி 5ஆம் நம்பர் எடுத்திருப்போம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சி போர்டுக்கு நம்ம மார்க் பண்ணியே கொடுத்துருந்தோம். இதில் 5ஆம் நம்பர். ஓகே, அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம 5ஆம் நம்பரே மார்க் பண்ணி மட்டும் கீழே மார்க் பண்ணியே கொடுத்துருந்தோம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 805க்கு ஏசி போர்டில் சி போர்டு மார்க் பண்ணி 5ஆம் நம்பர் கொடுத்ததும் அதே மாதிரி நமக்கு ஒரு 5ஆம் நம்பர் ஒரு அற்புதமான வந்து கிடச்சிருக்கு. அடுத்தபடி நம்ம ஆல் போர்டில் 9-2 கொடுத்துட்டோம். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கி கனெக்ட் ஆகலை. அடுத்தபடியாக நம்ம கடைசியாக நான் வீடியோ லாஸ்ட்டில் கமெண்ட் படிக்கும்போது நான் சொல்லியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு 0-3 வர மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பி போர்டில் 0 நம்பர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்திருக்கு. அப்புறம் சி போர்டுக்கு நம்ம 5 மார்க் பண்ணியே கொடுத்துருந்தோம். ஏ போர்டு சி போர்டுக்கு அதே மாதிரி சி போர்டில் 5 பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங்ஸ் மேட்ச் பண்ணிங்கன்னா 9-2 பார்த்திங்கன்னா நம்ம நேற்று கொஞ்சம் டவுட்டாக இருந்தனால தான் நம்ம பி போர்டுக்கு நான் மெம்பர்ஸ் கடைசி எண்ட்லேயும் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு அருமையான வின்னிங்ஸாக இருந்திருக்கும். ஓகே, வாங்க நம்ம பார்த்திங்கன்னா நம்ம 4ஆம் ஒரு கணிப்பு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 98, 88, 49, 44, 47 இவங்கிட்ட நம்பர் வச்சுக்கலாம். 4 டிஜிட்டல் இவங்கிட்ட 120 ரூபாய்க்கு 5,50,000, 60 ரூபாய்க்கு 2,50,000, 30 ரூபாய்க்கு 1,20,000. அதே மாதிரி 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்கு 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்கு 4,000 கொடுக்குறாங்க. 2 டிஜிட்டல் ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 1000, சிங்கிள் போர்டு 12 ரூபாய்க்கு 100 கொடுக்குறாங்க. பதிவுக்கான கடைசி நேரம் 3-5 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, ஓகே, பார்த்தீங்கன்னா 508. இந்த 508 வச்சு நம்ம எப்படி அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 508 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 652 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதல்ல 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படி 7 நமக்கு கிடச்சிருக்கு. 3 அப்படி 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 508 வச்சு அடிக்கல, நமக்கு 3-7 கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 443. இந்த 443 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்னவான்னு பார்த்துடலாம். இப்போ 443 எஸ்என் ஆப்ஷன் 652 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8-3 கிடச்சிருக்கு. 8-3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 443 வச்சு அடிக்கல, நமக்கு 8-3 கிடச்சிருக்கு. இல்லை 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 980. அந்த 980 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 980 எஸ்ஐன் ஆப்ஷன் 652 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படி 8ன்னு கிடச்சிருக்கு. 0-8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 980 வச்சு அடி நமக்கு 0-8ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டுலேயும் 0 நம்பர் நமக்கு பி போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 805. இந்த 805 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்னவான்னு பார்த்துடலாம். இப்போ 805 எஸ்ஐன் ஆப்ஷன் 652 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படி 5ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, 2 அப்படி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 805 அடியில் நமக்கு 2 அப்படி 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் 2 அப்படி 5ஆம் நம்பர் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டு நம்ம வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம எப்படி எடுக்குன்னு பார்த்தலாம். இதில் 508. ஓகேவா, 508 வச்சு நம்ம எப்படி இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துருவோம். இப்போ 508 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் நம்ம 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 582 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதல்ல 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 1-3 கிடச்சிருக்கு. 1-3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 508 வச்சு அடியில் நமக்கு 1-3 கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 443. இந்த 443 வச்சு நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம்.
இப்போ 443 ரூட் ஆப்ஷன் 582 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 8 அப்படி 7 கிடச்சிருக்கு. 8 7 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. இப்போ 443 வச்சு நமக்கு 8 7 கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 980. அந்த 980 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன வந்து பார்த்துருவோம். இப்போ 980 ரூட் ஆப்ஷன் 582 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 4 + 5ன்னு கிடச்சிருக்கு. 4 + 5 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. இப்போ 980 வச்சு அடிக்கல நமக்கு 4 + 5 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 805. இந்த 805 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர்ஸ் என்னவான்னு பார்த்துடலாம். இப்போ 805 ரூட் ஆப்ஷன் 582 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9 + 0ன்னு கிடச்சிருக்கு. 9 0 தான் நமக்கு கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. இப்போ 805 வச்சு அடி நமக்கு 9 + 0 நம்பர் கிடச்சிருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 days மெத்தட் எடுத்தோம். 508 வச்சு எடுக்க நமக்கு வந்து ஒரு 3ஆம் நம்பர், அடுத்து நமக்கு ஒரு 8ஆம் நம்பர், அடுத்து நமக்கு ஒரு 5ஆம் நம்பர், இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பாஸ் ஆகிட்டு வருது. பி அண்ட் சி போர்டுக்கும் வருது. அவங்க கணிப்பில் ஏ போர்டு வந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளே ஓகேவா. ஓகே, நம்ம எடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு நம்ம எடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 2 அல்லது 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரியும் 9 + 0லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ்லாம் அவங்க கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க நம்மளே ஓகேவா. இன்றைக்கி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுக்கல, ஏன்னா இன்றைக்கி பேட்டர்ன் எனக்கு சரியாக கிடைக்காதனால 5 days ரிசல்ட்டு அல்லது 3 days ரிசல்ட்டு தான் எனக்கு அதிகமாக கிடச்சிச்சு. அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து மார்க் பண்ணி கொடுக்கல. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கங்க. ஓகே, அந்த நம்பர்ஸ்லாம் நான் வந்து சார்ட்டை பேசி தான் நம்ம வந்து எடுத்து வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 29 92 20 02 59 95 50 05ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸை மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி உங்கள் கசிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது முழுக்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேவா. ஓகே, மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்துருவோம். இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 805 ஓகேவா. 805க்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப், ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி தான், கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் நிறைய பேர் கேட்டுறீங்க. அந்த குரூப்பில் வந்து ஃப்ரீ கசிங் எல்லாமே கொடுக்குறாங்க. விருப்பமான நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. மணி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8 2 கொடுத்துருக்கப்பில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான நியூஸ் வந்து கொடுக்குறப்பில். அடுத்த விஎன் மேட் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல் போர்டுக்கு 8 ஏ போர்டுக்கு 8 அந்த மாதிரி கொடுத்துருக்காப்புல. ஏ போர்டு 8 பாஸ் சூப்பராக நியூஸ் கொடுத்துருப்பாப்புல. ஆனால் பி போர்டில் அண்ட் சி போர்டில் 1ஆம் நம்பர் எதிர்பார்த்துட்டாப்புல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் 1ஆம் நம்பர் வரல. ஆனால் ஏ போர்டு மட்டும் ஒரு அருமையான நியூஸ் கொடுத்துருக்காப்புல. மாணிக்கமார் பார்த்தீங்கன்னா 805க்கு ஆல் போர்டுக்கு 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. அதில் எஸ்கேஎஸ் ஃபேமிலி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 3 8ன்னு கொடுத்துருப்பாப்புல. இல்லை 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. அடுத்தபடி சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பரும் கொடுத்துருப்பாப்புல. அடுத்தபடி சிங்கிள் ஷாட்டில் வந்து 8ஆம் நம்பரும் கொடுத்துருப்பாப்புல. 2 நம்பருமே சிங்கிள் ஷாட் தான் கொடுத்துருப்பாப்புல. 2 நம்பருமே ஒரு அருமையான வினிஷ் வந்து கொடுத்துருப்பாப்புல. கொஞ்சம் மேட்ச் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான வினிஷாக இருந்திருக்கும். பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 0 4 40 இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டாப்புல. ஆனால் ஒரு 5 போட்டிருந்தாப்புல. இன்றைக்கி ஒரு அருமையான வினிஷாக இருந்திருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா 2 டேஸாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம். முதல் நாள் நம்ம வந்து 0 மார்க் பண்ணி கொடுத்தோம். நேற்று வந்து 5 மார்க் பண்ணி கொடுத்தோம். 2 டேஸாகவே நம்ம ஏசி போர்டில் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம். ஒரு அருமையான வினிஷாக தான் இருந்திருக்கும். மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல வினிஷாக எடுத்து வந்துருக்கலாம். அதேபோல் மணிகண்டன் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 805க்கு பார்த்தீங்கன்னா ஏபிபிசியில் 58 85லாம் கொஞ்சம் போட்டிருந்தாப்புலாம் ஒரு நல்ல வினிஷாக நல்ல நம்பர் தான் எடுத்துருக்காப்புல. அதுபோல் கருப்பையா அவர் பார்த்தீங்கன்னா 805க்கு பி போர்டில் 4 0 கொடுத்துருப்பாப்புல ஆல் போர்டுக்கு. ஆனால் 0 நம்பர் பி போர்டில் ஒரு அருமையான வினிஷன் கொடுத்துருப்பாப்புல. பார்த்திபன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 5 கொடுத்துருக்காப்புல. ஆனால் 9 2 கொஞ்சம் பேஸ் பண்ணி போட்டுருக்காப்புல. ஆரியம் இல்லைன்னா ஒரு அருமையான வினிஷாக இருக்கும். ஓகே, மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வினிஷ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைத்து வச்சுங்க. ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு கணிப்புடன் நம்ம வந்து சந்திப்போம்.